அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் அமமுக தற்போது இணைந்திருக்கிறது. பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் தலைமையில் அவர் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கிறார். தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் அவர் இணைத்துக் கொண்டிருப்பதை காட்சிகளாக நாம் பார்க்கிறோம். இந்த முறை அதிமுக அமமுக ஒரே கூட்டணியில் போட்டியிடுவது கூடுதல் பலமாக அமையுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் பாமக இணைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அமமுகவும் இணைந்திருக்கிறது. இந்த நிலையில் என்டிஏ கூட்டணி வலிமை பெறுகிறதா என்ற கேள்வியும், வலிமையான பாதையில் நகர்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. வரக்கூடிய 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாக என்டிஏ கூட்டணியை உறுதி செய்யும் முனைப்பில் பாஜக தீவிரம் காட்டி வரக்கூடிய இந்த ஒரு சூழலில் தற்போது டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைந்திருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக அதிமுக முன்னாள் எம்பி KC பழனிசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி அந்த கூட்டணி மீதும் அதிமுக மீதும் சில விமர்சனங்களை முன்வைச்ச டிடிவி தினகரன் தற்போது எல்லாத்தையும் கடந்துவிட்டு ஜெயலலிதாவுடைய ஆட்சி அமையணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக என்டிஏ கூட்டணியில இணைவதா அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த இணைவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா அது ஒரு வரவேற்க தகுந்த முடிவு. அதிமுகல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கத்தில் ஜெயலலிதா அம்மாவோடு இணைந்து பயணித்தவர்கள், எம்ஜிஆரோடு இணைந்து பயணித்தவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக தொண்டர்கள், தமிழ்நாட்டு வாக்காளர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கு. ஒரே கட்சிக்கு உள்ள இல்லாவிட்டாலும் கூட திரு தினகரன் அவர்கள் கூட்டணிக்குள் இணைந்திருப்பது என்பது ஒரு வரவேற்க தகுந்த ஒரு அம்சம், ஒரு சாதகமான ஒரு திருப்பமாக நம்ம இதை பார்க்கலாம். நிச்சயமா இன்னும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், விலக்கப்பட்டவர்கள் எல்லோருமே அந்த ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பை அதிமுக தொண்டர்கள் அந்த முடிவை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. நிச்சயமா திரு எடப்பாடி பழனிசாமி அதை நோக்கி பயணித்தால் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சரி, ஏற்கனவே என்டிஏ கூட்டணியிலிருந்து OPS அவர்களும் விலகியிருந்தாரு, டிடிவி தினகரன் விலகியிருந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ டிடிவி தினகரன் இணைந்திருக்கிறாரு. ஆனா OPS உடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய சில நபர்கள் திமுகவில் இணைந்திருக்கிறாங்க. அப்போ OPS உடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குல்ல, அவர் மறுபடியும் இந்த கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா அவரும் திரு தினகரனை போல ஒரு தனி கட்சி துவங்கினால் அதிமுக கூட்டணியில் இணைந்து கொள்ளலாம் என்கிற வாய்ப்பு அவருக்கு பல முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனோ அவர் அதில் தயக்கம் காட்டி கொண்டு வருகிறார். அவரது தயக்கத்துக்கு காரணம் தான் தொடுத்திருக்கிற அந்த வழக்குகளில் ஏதேனும் பின்னடைவு வருமோ என்று நினைக்கிறார். எது எப்படி இருந்தாலும் அவரோடு வழக்கு தொடுத்த திரு JCT பிரபாகரன் தாவேகாவில் இணைஞ்சிட்டாரு. அவரோடு வழக்கு தொடுத்த மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைஞ்சிட்டாரு. அவரோடு வழக்கு தொடுத்த வைத்தியலிங்கம் திமுகவில் இணைஞ்சிட்டாரு. அப்ப எப்படி இருந்தாலும் 4 பேரில் 3 பேர் மாற்று கட்சியில சென்று இணைந்து விட்டார்கள். அப்ப இவரும் ஒரு குறிக்கோள் அதிமுக கட்சியில் இணைய வேண்டும் என்பதாக இருந்தாலும் கூட அவர் அதைத்தான் வலியுறுத்தி வருகிறார். ஒரு முதற்கட்டமாக குறைந்தபட்சம் ஒரு கூட்டணியிலாவது இணைந்து பயணித்தால் எதிர்காலத்தில் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒருவேளை கட்சிக்கு உள்ள இணைகிற ஒரு சூழ்நிலையும் ஒரு இணக்கமான போக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இவ்வளவும் பார்த்தீங்கன்னா திரு O பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் ஒற்றை தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் அந்த பொதுக்குழுவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இன்றைக்கு அது பல பேருடைய அரசியல் வாழ்க்கையை திசை மாற்றி வெவ்வேறு கட்சிகளுக்கு அவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு. அதனால திரு OPS அவர்களும் இந்த கூட்டணியில் இணைந்து பயணித்தால் அவருக்கு நல்லது. நன்றி திரு KC பழனிசாமி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.